ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்காரு, லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வெளியே வர்றதாவது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கூட வீடியோ பார்த்தோம், ராஜஸ்தான்லேயே கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட்லேருந்து மாறவே இல்லை. ஸோ அதனால் வந்து 2 லெட்டர் கொடுத்ததுபடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ 3 டீம்ஸில் ஏதாவது ஒரு டீம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஆக்ஷனுக்கு போய் அப்போ எந்த டீம் எடுக்கிறாங்களோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ராஜஸ்தான் ராயல்ஸில் கண்டினியூ பண்ணுவாருங்கிறது இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக கண்டினியூ பண்ண மாட்டேன்னு தான் தெரியுது அந்த பதிலேருந்து. ஸோ அதனால் மோஸ்ட்டாக இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ இவங்க 3 பேருமே சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்குது என்ன சிஎஸ்கேக்கு தான் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி போகுதுங்கிறது பார்ப்போம். நம்ம ஐபிஎல் 2026 சாம்சங் வந்து எந்த டீமை எடுக்க போகிறாங்க, ஸோ ஆக்ஷனுக்கு வர போகிறாரா, எப்படி பிக்கப் பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபைனல் ஓடிஐ மேட்ச் ஆஃப் த சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd ஓடிஐ வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் டாஸ் வின் பண்ணாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண இங்கிலாந்து வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. செம்மையான ஸ்கோர், 2 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ ஜேக்கப் பெத்தல் வந்து 110 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஜோ ரூட் வந்து 100 ரன்கள் அடித்தார். ஸோ 110 ரன்கள் வந்து 82 பாலில் அடித்தார். ஜோ ரூட் அவர்கள் வந்து 96 ரன்களில் செஞ்சுரி அடித்தார். ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஜாஸ் பட்லர் கேட்கவே வேண்டாம், சூப்பராக விளாண்டார். 62 ரன் ஸ்கோர் பண்ணார், அதுவும் 32 பால்ஸில். ஸோ அதுவும் நாட் அவுட்டில் இருக்கார். ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் 414 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 50 ஓவர்ஸில். சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திணறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்கல. ஸோ அதனால தான் அவங்களோட ஸ்கோர்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு மாதிரி தரமான பேட்டிங்கை சம்பவம் செஞ்சு விட்டாங்க இங்கிலாந்து டீம் எல்லாருமே. ஸோ பேட்ஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கேசவ் மகாராஜா பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் போஸ் அவர்களும் வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. இருந்தாலுமே வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, 414 ரன்ஸ். ஸோ 415 ரன்ஸ் எடுத்தால் டார்கெட்டில் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா களம் இறங்கினாங்க. மலன்னு விக்கெட் ஃபுல்லாகவே போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து டாமினன்ஸ் பண்ணிட்டாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கோரை வந்து ரொம்பவே கம்மியாக அடித்தாங்க. ஸோ 72 ஆல் அவுட் ஆகிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th ஹையஸ்ட் விக்டரி ஆஃப் இங்கிலாந்துனே சொல்லலாம். ஹை ஸ்கோரிங் சேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து அவங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 342 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சரியான ஒரு மேட்ச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அளவுக்கு வந்து தடுமாறுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து விக்கெட் வந்து மலன்னு போயிடுச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே தடுமாறிட்டாங்க. ஸோ யாருமே அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா போஸ் அவர்கள் தான் ஸ்கோர் பண்ணாங்க 20 ரன்ஸ். கேசவ் மகாராஜா இவங்க 2 பேரும் பவுலிங்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பேட்டிங் இவங்க தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சொதப்பலான பேட்டிங்காக போயிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்டினியூஸ் விக்டரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸுமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.